ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா எதை பற்றி பேசுவோம்? மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இருந்தாங்கப்பா. ரெண்டாவது எதை பற்றி பேசுவோம்? சாப்பாடா? கல்யாண சாப்பாடுறா செம்மையாக இருந்துச்சு அந்த கல்யாணத்தில் பேசுவோமா? கரெக்டு. இதை பற்றி பாட்டே சொல்லியிருக்காங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. இதை பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ இந்த கொரோனா டயத்தில் சில தளர்வுகள்லாம் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டு. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. சரி, ஃப்ரெண்டோட கல்யாணம் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கையோடு கூட்டுட்டு போய் பந்தியில் உட்கார வச்சு பரிமாறுவாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. வேலை முடிஞ்சு அவங்க வேலை சரின்னு உள்ளே போனால் கொரோனா தளர்வு கொடுத்த டைம் அப்படிங்கிறதுனால செம்ம கூட்டங்க பந்தியில். ஹவுஸ்ஃபுல்னு போர்டு மட்டும்தான் இல்லை, அவ்வளவு கூட்டங்க. சரி, ஃப்ரெண்டு கல்யாணம் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு நம்ம அட்லீஸ்ட் சாப்பிட்டு போகணும், இல்லைனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் அடித்து பிடிச்சி உள்ளே போய் சாப்பிட்லான்னு போனால் வரிசையில் உட்காந்துருக்கவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தவங்க அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாதுங்க. என்ன பண்ணுறதுங்க, நம்ம போயிட்டோம், சாப்பிட்டு தானே ஆகணும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்னால் அதுலேயும் ஒரு காமெடி என்னென்னா, முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ணல. பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா பையன், அவன் தான் டிசைட் பண்ணுறான். அங்கேருந்து பரிமாறர் கேட்குறாரு, ரசம் எடுத்துகிட்டு வருவா அப்படின்ட்டு. இவன் சொல்கிறான், ஐயோ நம்ம தாத்தாலாம் சாப்பிட மாட்டார், நீங்கள் மோரை கொடுங்க லைட்டாக முடிச்சிடுவார் அப்படின்ட்டு. பாயசம் எடுத்துகிட்டு வரான்னு கேட்டால், ஐயோ மாமாவுக்கு சுகருங்க, நீங்கள் வெறும் ரசம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவர் எப்படி கலப்பி விடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் எந்திரிச்சு சொன்னால் டக்குன்னு உட்காந்துடுறாங்க. இன்னும் இலை கூடயே எடுக்கலிங்க. இன்னும் இந்த கல்யாண பந்தியலில் என்னென்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் இன்னும் சொல்கிறேன்.